பனைமரத்தின் சிறப்புகள் மற்றும் பயன்களை பத்தி பார்க்கலாம். பனைமரம் தமிழகத்தின் மாநில மரம். பனைமரம் 12 உறுப்புகளை உடையது. இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றுமே நமக்கு ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. அதனால்தான் பனைக்கு கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டு. பனைமரத்திலிருந்து கிடைக்கும் நொங்கும் பனக்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனை ஓலைகள் கூடைகள் முடையவும் கைவினை பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகிறது. பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது. பனைமரம் புயலை கூட தாங்கும் வலிமையை பெற்றது. இதில் கிடைக்கக்கூடிய நொங்கு உடல் சூட்டை நீக்கும் தன்மையை கொண்டது. பல வகையான உயிரினங்கள் அடைக்காக்கப்பட்டு வாழ்வதற்கு பெரிதும் உதவுகின்றது. பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் போன்றவற்றை சிறுவர்கள் செய்து கொண்டாடி மகிழ்ந்தனர். நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது பனை ஓலை சுவடிகள் தான். இத்தனை பயன் தரக்கூடிய பனைமரத்தை இப்பொழுதெல்லாம் அதிகமாக பார்க்க முடிவதில்லை. தமிழக இயற்கை வளத்தின் சான்றாக விளங்கும் பனைமரங்கள் எரிபொருளாக வெட்டப்படுகின்றன. மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. பனைமரத்தை காப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி.